நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாம் இன்னைக்கு 2 அதிகாரங்கள்ல இருந்து வெவ்வேறான வசனங்களை எடுத்து வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த வசனங்களாவன மத்தேயு 9வது அதிகாரம் 37வது வசனம், மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 14, Matthew chapter 9 verse 37, Matthew chapter 24 verse 14. முதலாவதாக மத்தேயு 9வது அதிகாரம் 37வது வசனம் எடுத்துட்டோம்னா, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அடுத்தபடியாக மத்தேயு 24வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இந்த 2 வசனமுமே சுவிசேஷம் எல்லா ஆத்துமாக்களுக்கும் சென்றடையணுங்கிற மைய கருத்தை கொண்டிருக்கிறது. எப்படின்னா, முதலாவது மத்தேயு 9வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த வசனத்துல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. அறுப்புனா என்ன? அறுவடைக்காக காத்திருக்கிற நிலத்தையே அறுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. இந்த அறுவடை எதற்கு ஒப்பனையா இருக்குன்னா, அநேக ஆத்துமாக்கள் இன்னும் தேவனை அறியாம தேவனுக்குள்ளார ஆதாயப்படுத்தப்படாம இருக்கு. அவங்கள ஆதாயப்படுத்த அநேக வேலையாட்கள் தேவை. அவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு அவர்களுடைய ஆத்மாவை தேவனை நோக்கி திருப்ப வேண்டியது அவசியமா இருக்கு. அதையே இந்த வசனம் காண்பிக்குது. அடுத்தபடியா மத்தேயு 24வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா, அங்கேயும் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும், அப்போதுதான் முடிவு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பதிலா இருக்கு. அவங்களுடைய சீஷர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்படியாக அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரம் கொடுக்கிறாரு. அங்க சொல்லப்பட்டிருக்க வசனங்கள்ல ஒன்றுதான் இது. இப்படியாக சுவிசேஷமானது எல்லாருக்குமே அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த நாட்கள்ல நம்ம ஆயத்தமா இருக்கணும், தேவனுடைய வருகை சமீபமா இருக்கு என்பதை குறித்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக தேவனுடைய வருகை சமீபமா இருக்கும்போது இந்த ஆயத்தம்ங்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கு. ஆயத்தப்படுறதுங்கிறது மிகவும் எளிதான ஒரு காரியம் இல்ல. நம்மை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வழிகளை பின்பற்றி வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. அதற்கான ஆயத்தத்திற்குள்ளார நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து செல்லணுங்கிறதுக்காகவே தேவன் பல காரியங்களை செய்துட்டு இருக்காரு. நாம முதலாவதா பார்த்த வசனத்துல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்லயே சொல்றாரு. அப்ப இருந்த ஜனத்தொகை இப்ப இருக்கிற ஜனத்தொகை காட்டிலும் கொஞ்சமாகவே இருந்திருப்பாங்க. அப்பவே அவரு வேலையாட்கள் குறைவுன்னு சொல்றாரு. அதாவது ஆண்டவரை அறியாதவர்களை ஆதாயப்படுத்துவதற்காக ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்கிறத சொல்றாரு. அப்படியாக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டிய வேலையை துவக்கினதும் அவரே. அவர் தம்மை பின்பற்றி வர சொன்ன சீஷர்கள் அனைவருமே ஊழியங்களை செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரம் இல்ல, அவரை பின்பற்றி வந்த அநேக சீஷர்கள் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியங்களை சரியாக செய்து வந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிற்பாடு அவங்க ஆயத்தப்படுத்தின அநேக ஆத்துமாக்கள் இந்த உலகத்துல ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க இந்நாள் வரைக்கும். இத அந்த சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையாகவே நியமிச்சுட்டு போனாரு. மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி பகுதிகளில் அவருடைய சீஷர்களை நோக்கி, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகள் யாவும் அவங்க கை கொள்ளும்படி செய்யுங்கள்னு சொன்னாரு. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுத்த கட்டளைய அவங்க நிறைவேற்றுகிற விதமாக செய்ததுதான் இன்றைக்கு அநேக ஊழியர்களை நம்மால பார்க்க முடியுது. அப்படியாக நாம கடைசி நாட்களுக்குள்ளார போயிட்டு இருக்கோம். நாம இரண்டாவதாக பார்த்த மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டபடி ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போதே முடிவு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறதற்கு ஆண்டவர் தன்னுடைய ஆட்களை நியமிச்சுட்டே இருக்காரு. அவங்க எல்லாருமே தேவனுடைய ஊழியங்களை செய்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டபடி தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறாங்க. அந்தபடி ஆத்தும ஆதாயத்தை
காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நாட்கள்லயே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னா இந்த நாட்கள்ல காணப்படுகிற ஜனத்தொகைக்கு எவ்வளவான வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. இப்பொழுது ஆண்டவருக்கு உடன் வேலையாட்களாக இருந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லாமல் இன்னும் அநேகர் தேவைப்படுறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் அந்த வேலைக்காக அழைக்கிறவரா இருக்காரு. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல இன்னுமாக அவருடைய ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. தேவனால திருப்பப்பட்டு இந்த நாட்கள்ல அநேகர் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. அப்படியாக ஒவ்வொருவருமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கான ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் இந்த நாள்ல கொடுக்கிற அழைப்பை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம்? அப்படி ஏற்றுக்கொண்டு 2 முக்கியமான விஷயத்த செய்யணும். முதலாவது, ஆத்தும பாரத்தோடு அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக திருப்பணும். அடுத்தபடியாக மத்தேயு 9:38 சொல்லப்பட்டபடி அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப ஒப்பு கொடுத்த நாம முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவரை நோக்கி இன்னும் அநேக வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளணும். அப்படியாக அநேக வேலையாட்கள் ஏற்படும் போதே இந்த பூமி எங்கிலும் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய வருகையும் உலகத்தின் முடிவும் சம்பவிக்கும். இதை அறிந்தவர்களாய் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாகவும் ஆண்டவரை நோக்கி அநேக வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறவர்களாகவும் நாம இருக்கணுங்கிறதுக்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கடைசி காலங்களுக்குள்ள இருக்கிற சந்ததியாக நாங்க இருக்கிறோம் ராஜா. அந்த நாட்கள்லயே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நாட்கள்ல நாங்க பாக்குற ஜனத்தொகைக்கு இன்னும் எத்தனையான வேலையாட்கள் தேவைப்படுது தகப்பனே. அதற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. முதலாவதாக எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய உடன் வேலையாட்களாக எங்களை நடத்தி அருளும் அப்பா. எங்களை போன்ற அநேகரை கொண்டு இந்த பூமி எங்கிலும் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவரீர் தயவு பாராட்டுங்கப்பா. அப்படியாய் நாங்க ஆயத்தப்படவும் அநேகரை ஆயத்தப்படுத்தவும் எங்களை நீங்க நடத்தியறலுங்கப்பா. அப்படியாய் நீங்க காண்பிக்க போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.